நேற்று ஒரு ஃபன் ஏவி ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபன் ஏவியில் வந்துட்டு அரோரா ஃப்ரெண்டில் வந்து நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக என்னை சிரிக்க வச்சது வந்து கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பற்றி பேசியிருப்பாங்க. அவன் தான் என்னை நல்ல வயிறு வலிக்கு சிரிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜான் ஜேம்ஸ் ஜோன்னு கமருதீனோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. இப்போ இது எல்லாமே அவர் போட்டிருக்கிறத நான் சொல்ல போகிறேங்க, அது கேட்டுக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து அது கமருதீனோட இது இல்லாமல் அவர் போட்டிருக்க மாட்டார். கமருதீனோட பெர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக போட்டதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் என்ன போட்டிருக்காரு நான் சொல்லிடுறேன். ஏம்மா அரோரா, உன்னோட டபுள் கேமை 24/7 லைவ் பார்த்து நாங்கள் யாரும் மறக்கலமா, டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அரோரா வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீ வந்து கமருதீனுக்கு சென்ட் ஆஃப் பண்ண கூட வரல, அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறப்போ, இனிமேல் நீ வந்து நடிக்க முடியாது. அப்புறம் வந்து எஃப்ஜே கேட்டான், நீ ஏன் இன்னும் கமருதீன் கூட ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அது கேம் அப்படின்னு சொல்லி நீ ரிப்ளை பண்ண. அதுக்கப்புறம் என்னென்னா, நெக்லஸ் டாஸ்கில் வந்து கமருதீனை நீ பேக் ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட நீ சொன்ன அந்த மாதிரி கமருதீன் வந்து நிறைய வார்த்தை விட்டான்னா எலிமினேட் ஆகி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சோப் மாப் டாஸ்கில் வந்து உன்னோட மாப் டீமில் எல்லாருக்கிட்டையும் நீ சொன்னேன் கமருதீனுக்கு வந்து நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்கில் வந்து கமருதீன் வந்து பாருவுக்கு வெசல் வாஷிங் ஹெல்ப் பண்ணும்போது அது தப்பு, அதனால அவனுக்கு நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருந்த. அதுக்கப்புறம் வந்து கமருதீனை தான் நீ யூஸ் பண்ணி இந்த கேமில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண, நிறைய வீக்ஸில் நாமினேட் ஆகாமல் அப்படி ஃபைனல்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக சீக்ரெட்டிவாக நீ வந்துட்ட. புவர் கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை வந்து கருப்பு ஆடுன்னு தெரியாமல் உன்னை ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபன் ஏவி டாஸ்கில் நீ சொல்கிற நான் கமருதீனை மிஸ் பண்ணிட்டேன், அவன் என்னை நல்லா சிரிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா கமருதீனோட ஓட்ஸை கெடுக்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் விளையாடுற. அப்புறம் நீ கனியக்காட்ட சொன்ன இந்த மாதிரி அவன் வந்து எதுக்கு நான் பேசுகிறேன்னா, இல்லைன்னா அவன் ஆசிட் அடிக்கிற லெவலுக்கு கூட போவான், அவன் அந்த மாதிரிப்பட்ட டைப்புன்னு நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இது அவ்வளவும் அவரோட ஃப்ரெண்டு ஜான் ஜேம்ஸ் ஜோ அவரோட இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போட்டிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து கமருதீனோட மனசில் உள்ள வெளிப்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கமருதீன் வந்து டேரெக்டாக இறங்க வேண்டாம், அவர் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால அவரோட பேர் கெட வேண்டாங்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு இதை ஸ்டோரியாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த கான்வர்சேஷன் பார்த்தா கூட அது வந்து அந்த ஆசிட் அட்டாக்குங்கிறது லைனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யாரோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லும்போது கூட நான் அதை பிலீவ் பண்ணலை. கண்டிப்பாக அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் நினச்சேன். இப்போ கேட்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங், இப்போ இல்லை கொஞ்சம் முன்னாடியே நான் இதை கேட்டாச்சு, கேட்கும்போது எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதை சொல்லும்போது நான் வந்து அதை நம்பலை, பிலீவ் பண்ணல. நேற்று வந்து பாத்திரம் கழுவாமல் துஷார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விக்ரம் வந்து கூப்பிடுவார், இந்த மாதிரி வாங்க கழுவுறதுக்கு வானே, நான் கழுவ மாட்டேன்னு சொன்னேன், கிச்சனில் வேலை இருக்குது வான்னு கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நான் வருவேன் ஆனால் கொஞ்சம் கழிச்சு வருவேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ என்ன பார்வதி மாதிரி பேசுகிற அப்படிங்கும்போது, நீ யார் கூட வேணால் என்னை கம்பேர் பண்ண, பாரு கூட என்னை கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டில் யார் பாரு அரோரா 2 பேர் கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் லைவில் பார்த்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.